Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி two variables-ஐ எப்படி டிஃபரண்ட் வேஸ்ல வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கற பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். வீடியோ வந்து கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். So, இப்போ ஸ்வாப்பிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஜஸ்ட் ரெண்டு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை மாற்றி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல இருக்கிற வேல்யூவை பிக்கு வைக்கணும், பியில் இருக்கிற வேல்யூவை ஏக்கு வைக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம நார்மலாக வந்துட்டு எந்த ஒரு ப்ரோக்ராம் எங்கள் சிஆர் இருக்கட்டும் ஜாவாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டெம்பரவரி வேரியபிளை யூஸ் பண்ணுற ஒரு லாஜிக்கை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் a equal to 10 b equal to 20. ஸோ இப்போ எனக்கு வந்து அவுட்புட் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா a equal to 20 b equal to 10 அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா, இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா temp equal to a. ஸோ ஏல வந்து இருக்கிற ஒரு வேல்யூவை நான் வந்து டெம்புக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து a and temp அப்படிங்கிற இந்த டூ வேரியபிள்ஸ்லேயுமே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பியில் ஒரு வேல்யூ இருக்குல்ல, பியில் வந்து என்ன இருக்கு 20 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் a ஈக்குவல் டு பின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ a ஈக்குவல் டு பின்னு சொல்லி கொடுக்குறதுனால என்ன ஆகும், பியில் இருக்கிற 20 எனக்கு ஏக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து a அண்ட் பியில் சேம் வேல்யூ இருக்கு. ஸோ அதனால நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா பியில் வந்து எனக்கு ஏல இருக்கிற வேல்யூ இல்லை, அதனால b ஈக்குவல் டு டெம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்து ஏல 20 வந்துருச்சு, பியில் வந்து 10 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு தேர்ட் வேரியபிள் ஆர் ஒரு டெம்பரவரி வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுற ஒரு மெத்தட். இது வந்து நம்ம காலங்காலமாக நம்ம வந்து படிச்சுட்டு வர்றது. பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப 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 ஈஸியான ஒரு வே இருக்கு. ஸோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஏ பியில் 20 10 இருக்கு. இப்போ என்ன பண்ணனா a கமா b ஈக்குவல் டு b கமா ஏ அப்படி சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு ஏல 10 வந்துடும், பியில் 20 வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஸ்வாப் பண்ணிட்டேன். அதுக்காக நீங்கள் வந்துட்டு டூ வேரியபிள்ஸ் அதாவது தேர்ட் வேரியபிள் இல்லைன்னா டெம்பரவரி வேரியபிளை யூஸ் பண்ணாமல் எனக்கு டூ நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணு அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து கொஸ்டின் கேட்கும்போது இந்த மெத்தட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து இது வந்து எடுப்படாது. ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம் அரித்மெட்டிக் கல்குலேஷன்ஸ் போட்டு நம்ம வந்து டூ வேரியபிள்ஸை ஸ்வாப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நம்ம இதில் வந்து டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரவரி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், அதுக்கப்புறம் பைத்தானில் இருக்கிற அந்த அசைன்மெண்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டூ வேரியபிள்ஸை ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்வாப் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. நமக்கு இப்போ ஏல 10 இருக்கு, பியில் 20 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் a ஈக்குவல் டு a பிளஸ் b. ஓகேவா, ஸோ a ஈக்குவல் டு a பிளஸ் பிங்கிற பற்றி எனக்கு என்ன ஆகும், இப்போ ஏல வந்துட்டு 30 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து எனக்கு வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஏல வந்து 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் ஆன்சர் 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் b ஈக்குவல் டு a மைனஸ் b அப்படி சொல்லி கொடுக்குறேன். ஸோ a மைனஸ் பிங்கிறது எனக்கு என்ன ஆகும், ஏல 30 இருக்கு, பியில் 20 இருக்குது. ஸோ 30 மைனஸ் 20 10 ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு வந்து பியில் வந்து 10 அசைன் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் a ஈக்குவல் டு a மைனஸ் பின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், ஏல வந்து எவ்வளோ இருக்குது 30 அப்படிங்கிறது இருக்குது, பியில் வந்து 10 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 30 மைனஸ் 10 நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் 20 ஆயிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏல வேல்யூ 20 ஆயிரும், பியில் வேல்யூ 10 ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது ஏல வந்து 10 20 சொல்லி இருந்தது, இப்போ நமக்கு 20 10 மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டூ வேரியபிள்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் ஆர் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டூ வேரியபிள்ஸை ஸ்வாப் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஏபியில் என்ன வேல்யூ இருக்குது 20 10 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஸ்வாப் பண்ண போகிறோம் 10 20 ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு a இன்ட்டு b கொடுக்குறேன். ஸோ a இன்ட்டு பிங்கும் போது எனக்கு என்ன ஆயிரும் 200 அப்படிங்கிறது ஆயிரும். இப்போ எனக்கு வந்து ஏல வந்து 200 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அடுத்து b ஈக்குவல் டு, ஸோ இங்கே நம்ம மேலே அப்ளை பண்ணலாம் அதே லாஜிக் தான், அதே சேம் லாஜிக் இங்கே அப்ளை பண்ணியிருக்கிற அதே லாஜிக் தான். அங்கே ப்ளஸ் இருக்கிற இடத்துல இங்கே மல்டிப்ளிகேஷன் போடுவோம், அங்கே மைனஸ்ன்னு இருக்கிற இடத்துல இங்கே டிவிஷன் போடுவோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் a இன்ட்டு b போட்டோன்னா இப்போ எனக்கு வந்து 200 அப்படிங்கிறது ஏல வந்துருச்சு. அடுத்து a டிவைடட் பின்னு சொல்லி போகிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், ஏல வந்து ஆல்ரெடி 200 அப்படிங்கிறது இருக்கு, பியில் வந்து 10 இருக்கு. ஓகேவா, ஸோ ஏல 200 அப்படிங்கிறது இருக்கு, பியில் இருக்குது. ஸோ இப்போ வந்து a b ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்
20 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப ஏ ஈக்குவல், இப்போ நமக்கு வந்து பி ஸ்வாப் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம ஏ வந்து ஸ்வாப் பண்ணோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் ஏ ஸ்லாஷ் பி. ஸோ ஏ வந்து திரும்ப பியால் டிவைட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏல வந்து 10 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 20 அப்படிங்கிறது ரெண்டுமே இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு 0.0 எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்லாஷ் போடுறதுக்குள்ள 2 ஸ்லாஷ் போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இது வந்து நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இப்படியும் நம்ம ஒரு மெத்தடில் ஸ்வாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் கூட நம்மளுக்கு இருக்குது. அது வந்து என்னன்னா எக்ஸ்ஆர் ஸ்வாப் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ஏபிக்கு வந்து ஒரு கரெக்டான வேல்யூ அசைன் பண்ணுறேன். அங்கே டாட் வச்ச வேல்யூ இருக்கிறதுனால. ஸோ இப்போ ஏ பியில் வந்து எனக்கு வந்து 10 20ங்கிறதா திரும்ப வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ஆர் அப்படிங்கிற அந்த ஆப்ரேட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு ஏ, அதுக்கு வந்து கேப் சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏ கேப் பி, அதுக்கப்புறம் பி ஈக்குவல் டு ஏ கேப் பி, அடுத்தது திரும்ப ஏ ஈக்குவல் டு ஏ கேப் பி. அப்படி போட்டனால எனக்கு வந்து ஏ பியோட வேல்யூ வந்து எனக்கு வந்து ஸ்வாப் ஆயிரும். ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து பிட் வைஸ் ஹேண்டில்ஸ் வந்து உள்ள நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த 2 வேரியபிள்ஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்து ஈஸியாக ஸ்வாப் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பைத்தானில் நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து எப்படி 2 நம்பர்ஸை ஸ்வாப் பண்ணலாம், இல்லை 2 வேரியபிள்ஸ் இருக்கிற வேல்யூஸை ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இதில் ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கீழே போஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச இதை உங்களுக்கு வந்து பண்ணுறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் இதே மாதிரி பைத்தானில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைத்தான் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் ஒரு 110 வீடியோ 110க்கு மேலேயே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ளாஸ்க்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் ஃப்ளாஸ்க்கு இன்னும் போடல, ஜாங்கோக்கு போட்டிருக்கோம். அதே போல் டீக்கிண்டர் ரிலேட்டடான வீடியோஸ், இன்னும் டிபி கனெக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ். ஸோ அப்படி இப்படி நம்ம வந்து சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதே போல் ஜாவாக்கு ஸோ எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோவையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.